ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜர்னி தமிழ். காஞ்சிபுரம், சிவகங்கை மாவட்டங்கள்ல உள்ள மாவட்ட நல்வாழ்வு சங்கத்துல இருந்து நமக்கு ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல ஸ்டாஃப் நர்சிங், பார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், கவுன்சிலர், ஹெல்த் விசிட்டர், மல்டிபர்பஸ் ஸ்டாஃப்னு வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா மினிமம் 13,000 இருந்து மேக்ஸிமம் 18,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு 38 மாவட்டத்துல உள்ள அனைவருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம சிவகங்கை மாவட்டம் மக்கள் நல்வாழ்வு துறையில இருந்து இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல செவிலியர், நர்ஸுக்கு டோட்டலா நமக்கு 7 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க டிப்ளமோ இன் நர்சிங் ஆர் பிஎஸ்சி இன் நர்சிங் ஆர் நர்சிங் ரிலேட்டட்ல ஏதாவது நீங்க ஒரு சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 50 உள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஸ்டார்டிங் சேலரியா உங்களுக்கு 18,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மருந்தாளுநர், பார்மசிஸ்டுக்கு 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 12th சயின்ஸ் குரூப்ல படிச்சிருக்கணும், பிளஸ் நீங்க பி ஃபார்ம் ஆர் டி ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டா உங்களுக்கு 40 சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 15,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் கிரேட் 3ங்கிற போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், பிளஸ் டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் ஆர் லேப் டெக்னீஷியன் சர்டிபிகேட் கோர்ஸ் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா 40 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியா உங்களுக்கு 13,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐசிடிசி கவுன்சிலருக்கு 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க டிப்ளமோ ஆர் டிகிரி இன் சைக்காலஜி, சோசியல் ஒர்க்கர், சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி ஆர் ஹியூமன் டெவலப்மெண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 40 குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 18,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ஃபில் பண்ணி இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு நேர்ல போயோ ஆர் ஸ்பீடு கொரியர் மூலியமாவோ 19th ஜனவரி 2026 நம்ம கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செகண்ட் நோட்டிபிகேஷனா சிவகங்கை மாவட்டத்துல மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு அவங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 8,500 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேம் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட்லயோ ஆர் நேர்லயோ போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட்டா உங்களுக்கு 21 ஜனவரி 2026 வரையும் டைம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மாவட்ட நல்வாழ்வு சங்கம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில இருந்து இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல உங்களுக்கு இன்டகிரேட்டட் கவுன்சிலிங் டெஸ்டிங் சென்டர்ல லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ப்ரீவியஸா லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க, பட் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க மெடிக்கல் லேப் டெக்னாலஜி சர்டிபிகேட் கோர்ஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், பிளஸ் உங்ககிட்ட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். செலக்ஷன் ப்ராசஸா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸா அரசு சமுதாய சுகாதார நிலையம் ஆனாம்பந்தியில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 13,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராமிங் லேப் டெக்னீஷியனுக்கு வேகன்சி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 10th 12th பிளஸ் டிப்ளமோ ஆர் சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜில. இதே நீங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல இருந்தனா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு செலக்ஷன் ப்ராசஸா இன்டர்வியூ வச்சு சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 13,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிபி ஹெல்த் விசிட்டருக்கு 10th 12th சயின்ஸ் குரூப்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் ஒர்க்கர் அது ரிலேட்டடா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆபரேஷன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸா இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 13,300 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு 11 months கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் இது பர்மனன்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க அண்டர்டேக்கிங் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணா உங்களோட அபிஷியல் காஞ்சிபுரம் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி இதுல உங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ்க்கு கொரியர்லயோ ஆர் நேர்ல போயோ 23 ஜனவரி 2026 ஈவினிங் குள்ள சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 PDF ஓட அபிஷியல் லிங்க் அண்ட் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.